கார் டிரைவிங்ல பதட்டம் மற்றும் பயத்தை குறைக்கும் எளிய வழிகள் என்னவென்று பார்ப்போம். முதலில் சரியான சாலையை தேர்வு செய்யணும். சிறிய சாலைகளில் ஆரம்பிக்கவும். பெரிய சாலைகளில் அல்லது ஹைவேகளில் நல்லா கத்துக்கினதுக்கப்புறம் ஓட்டலாம். கண்டிப்பாக பாதுகாப்பு பெல்ட் கட்டணும். முதலில் வண்டிய மெதுவா ஓட்ட பழகணும். எடுத்த உடனே ரொம்ப ஸ்பீடா போனோன்னு நினைக்க கூடாது. ஏன்னா நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வராது. மெதுவா ஒட்டி பழகும் போதுதான் நமக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல், ரோடு கிளாரிட்டி எல்லாமே தெரியும். குடும்பத்தாருடனோ அல்லது ஒரு நண்பரையோ பக்கத்தில் அமர வைத்து ஓட்ட பழகும் போது நமக்கு ஒரு கான்பிடன்ட் கிடைக்கும். அவங்க நம்ம கூட இருந்தாலே நமக்கு ஒரு தைரியம் வரும். இந்த நடைமுறை முதலில் கார் ஓட்டத்தை கற்றுக்கொள்வதற்கான ஒரு நல்ல வழி. இது பயணம் செய்யும் போது உங்கள் மனதில் உள்ள பதட்டத்தை குறைக்கும். எப்படி என்று பார்ப்போம். உங்கள் வீட்டுக்கு அருகிலுள்ள சாலைகள் அல்லது உங்கள் பழைய தெருக்கள் போன்ற உங்களுக்குத் தெரிந்த இடங்களில்தான் ஆரம்பிக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும். எந்தெந்த இடத்தில் பள்ளம் இருக்கு, மேடு இருக்கு, ஸ்பீட் பிரேக்கர் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இது உங்கள் பதட்டத்தை குறைக்கும். அதிக கவலை இல்லாமல் ஓட்ட முடியும். பெரிய ஹைவேஸ் அல்லது மிகப்பெரிய சாலைகள் போன்ற இடங்களிலிருந்து பயிற்சியை தொடங்குவது உங்களுக்கு பயம் ஊட்டலாம். அதனால் சிறிய சாலைகளில் பயிற்சிதான் சிறந்தது. உங்களுக்கு எளிதாகவும் விரைவாகவும் பழக முடியும். அதே நேரத்தில் உங்கள் பயிற்சியில் வளர்ச்சி ஏற்படும். பழகிய இடத்தில் ஓட்டுவதால் மனதில் வரும் எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் பயத்தை நீங்கள் எதிர்கொள்வது சுலபமாக இருக்கும். உங்கள் பயிற்சியை பகல் நேரத்தில் நெரிசல் அல்லது அதிக போக்குவரத்து இல்லாமல் இருக்கும் நேரத்தை செலக்ட் செய்வது முக்கியம். உதாரணமாக, காலை 10 மணிக்குள் அல்லது இரவு நேரத்தில் சாலை நெரிசல் இல்லாமல் பயிற்சி செய்யலாம். நெரிசலற்ற சாலைகள் அல்லது புறப்பகுதியில் உள்ள சாலைகளில் பயிற்சி செய்யுங்கள். இதனால் நீங்கள் பதட்டத்துடன் இல்லாமல் உங்களின் ஓட்டுநர் திறன்களை வளர்க்க முடியும். பெரிய சாலைகள் மற்றும் ஹைவேகளிலிருந்து துவங்காமல் சிறிய சாலைகளில் பயிற்சி எடுக்கவும். பொதுவாக திறந்த வெளிகள், பிளே கிரவுண்ட் போன்ற இடங்களில் ஓட்ட முயற்சியுங்கள். இவை சாலை போக்குவரத்துடன் நெருக்கமாக இருக்காது. நன்கு ஓட்டத் தெரிந்த நண்பரை பக்கத்தில் அமர வைத்து ஓட்டுவதால் தைரியம் கிடைக்கும். அவர் மூலம் நாம் செய்யும் தவறுகளை திருத்திக் கொள்ளலாம். இப்படி பயிற்சி செய்தால் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பொதுவாக இது பய எண்ணங்களை தவிர்க்க உதவும், மேலும் விரைவாக கற்றுக்கொள்ள உதவும். இந்த முறையில் நீங்கள் மனதில் பதட்டம் இல்லாமல் ஓட்டும் திறனை படிப்படியாக வளர்க்க முடியும். அறிமுகம் இல்லாத சாலையில் ஓட்டும் போது ஆழ்ந்த மூச்சு எடுக்க வேண்டும். இது உங்கள் மனதை சமநிலைப்படுத்துகிறது மற்றும் மனதில் உள்ள பயத்தை குறைக்கிறது. சாலையில் அல்லது ஹைவேயில் ஓட்டும்போது பயம் அதிகரித்தால் சிறிது நேரம் நின்று நன்கு மூச்சு இழுத்து நம்மை ஆசுவாசப்படுத்திக் கொள்ள வேண்டும். பயத்தினால் ஏற்படும் டென்ஷனை குறைக்க உதவும். உங்கள் மனதில் பதட்டம் இருக்கும்போது பயிற்சி எடுப்பதை சிறிது நேரம் நிறுத்திவிடவும். பதட்டம் இல்லாமல் ஓட்டும் போது மட்டும்தான் நம்மால் விரைவில் கற்றுக்கொள்ள முடியும். பயிற்சி எடுப்பதற்கு முன்பு 3-4 முறைகள் ஆழ்ந்த மூச்சுகள் எடுத்து உடலை அமைதியாக்குங்கள். இது பயத்தை மற்றும் மன அழுத்தத்தை நிறுத்தி பயிற்சியின் போது அதிக கவனத்துடன் இருக்க உதவும். உங்களுக்குள் இருந்த பதட்டமும் குறைந்து சாலையில் நிம்மதியாக உணர முடியும். பயிற்சியின் போது சாலையின் மீது கவனம் செலுத்துவது என்பது மிக முக்கியமானது. குறிப்பாக புதிய ஓட்டுநர்கள் கற்றுக்கொள்ளும் ஆவலில் சாலையின் மீது கவனம் செலுத்தவில்லை என்றால் அது பெரிய ஆபத்தாக முடிந்துவிடும். அதனால் கார் ஓட்டும் செயல்களிலும் சாலையின் மீதும் அதிக கவனத்தை வைக்க வேண்டும். சாலையின் மேடு பள்ளங்கள், நடந்து செல்லும் பாதசாரிகள், குறுக்கே ஓடும் வீட்டு வளர்ப்பு பிராணிகள், நம்மை முந்தி செல்ல நினைக்கும் மற்ற வாகனங்கள் போன்றவற்றை கவனமாக பாருங்கள். சாலை திருப்பங்களிலும் கவனம் செலுத்துங்கள். அதனால் மற்றொரு வாகனத்துடன் மோதுவதை தவிர்க்கலாம். நெகட்டிவ் எண்ணங்களை தவிர்த்து நேர்மறையான எண்ணங்களை ஏற்படுத்துங்கள். பயிற்சி செய்கிறபோது மற்ற வாகனங்களுக்கும் மக்களுக்கு ஏதும் பிரச்சினைகள் ஏற்பட்டு விடுமோ என்ற எண்ணத்தை தவிருங்கள். ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் பயிற்சியின் போது மொபைல் போனை ஆஃப் செய்வது நல்லது. நகரில் போக்குவரத்து அதிகமாக இருக்கும் போது அதை தயாராக எதிர்கொள்ள மனதை தயார்படுத்த வேண்டும். பயிற்சி அவசியமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும். நண்பர் அல்லது குடும்பத்தினருடன் ஓட்டுவது என்பது புதிய பயிற்சி ஓட்டுநர்களுக்கு
மிகவும் பயனுள்ள வழி. இது நம்முடைய மனதில் உள்ள பயத்தை குறைக்கும், அதே சமயம் நம்பிக்கை அதிகரிக்கவும் உதவும். நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினருடன் பயிற்சி எடுப்பது மனதில் உள்ள பதட்டத்தை குறைக்கும் முக்கிய வழி. அந்த நபரால் உங்களுக்கு தைரியம் கிடைக்கும். நன்கு ஓட்டத் தெரிந்த நபருடன் இருக்கும்போது நீங்கள் தவறு செய்வதை அவர் மூலமாக திருத்திக் கொள்ள முடியும். நபருடன் பயணிப்பது உங்கள் நம்பிக்கை அதிகரிக்க உதவுகிறது. ஓட்டும் போது நீங்கள் உங்களுக்கே தைரியம் அளிக்கும் நிலையில் இருக்கிறீர்கள். முதலில் காரில் உள்ள கண்ட்ரோல்களை கற்றுக் கொள்ள வேண்டுமென்பது பயிற்சியை நம்பிக்கையுடன் செய்ய முக்கியமான வழி. இதன் மூலம் பயம் மற்றும் பதட்டத்தை குறைக்க முடியும். உதாரணமாக, ஓட்டுநர் சீட் அமைப்பு, ஏர் கண்டிஷனிங், வேக கட்டுப்பாடு, என்ஜின் கண்ட்ரோல் போன்றவற்றை சோதித்து பார்த்து பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். நவீன கார்களில் உள்ள கணினி கட்டுப்பாடுகளை புரிந்து கொள்ளுங்கள். இதில் ஸ்டீரிங், குரூஸ் கண்ட்ரோல், பிரேக் போன்ற அடிப்படையான கட்டுப்பாடுகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஸ்டீயரிங்க்கு பின்புறம் உள்ள கண்ட்ரோல்களை தெரிந்து கொள்வது மிக முக்கியமாகும். வைப்பர் கண்ட்ரோல், ரியர் வியூ மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்களை தெரிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமாக கிளட்ச் கண்ட்ரோல், அதாவது பைட்டிங் பாயிண்ட் தெரிந்து கொள்வது மிக மிக முக்கியம். முதலில் ஆக்சிலரேஷன் கொடுக்காமல் கிளட்ச் கண்ட்ரோலில் வண்டியை மெதுவாக ஒட்டி பழக வேண்டும். பிரேக் அப்ளை செய்வது மிகவும் ஸ்மூத்தாக அப்ளை செய்ய வேண்டும். சடன் பிரேக் அப்ளை செய்யக்கூடாது. சடன் பிரேக் அப்ளை செய்வதால் பின்னால் வரும் வாகனத்திற்கு நாம் சடன் பிரேக் போடப் போகிறோம் என்ற விஷயம் தெரியாது. அவர் மிக அருகில் நம்முடன் ஒட்டி வரும்போது நம்மை இடித்துவிட வாய்ப்புகள் அதிகம். கிளட்ச் பைட்டிங் பாயிண்டில் வண்டி ஓட்டுவதை மிக மிக முக்கியமாக பழகிக்கொள்ள வேண்டும். போக்குவரத்து நெரிச்சல் மிக்க பகுதிகளில் வண்டி ஓட்டும்பொழுது பைட்டிங் பாயிண்டில்தான் ஓட்ட வேண்டும். முதல் கியரில்தான் ஓட்ட வேண்டும். இடம் இருந்தால் இரண்டாவது கியர் உபயோகப்படுத்தலாம். சிட்டி டிரைவிங்கில் கண்டிப்பாக பைட்டிங் பாயிண்ட் டிரைவின் மிக முக்கியம். அடுத்த வீடியோவில் கிளட்ச் பைட்டிங் பாயிண்ட் என்றால் என்ன, அதில் எப்படி வண்டி ஓட்டுவது என்ற விஷயத்தை டீப்பாக பார்க்கலாம். வாகனம் ஓட்ட பயிற்சி எடுக்கும் பொழுது ஒரு பொழுதும் அவசரப்படாதீர்கள், நேரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது முக்கியமான ஒரு மனப்பாங்கு, குறிப்பாக புதிய பயிற்சியோட்டுநர்களுக்கு. வாகனம் ஓட்டுவது என்பது ஒரே நேரத்தில் பல விஷயங்களில் கவனம் கொள்ள வேண்டும் என்ற ஒரு செயல். அவசரமாக ஓட்டுவது பயத்தை அதிகரிக்கும், அதே சமயம் உங்கள் நம்பிக்கையை குறைக்கும். பயிற்சியின் போது உங்கள் மனதில் அவசரத்தை தவிர்க்கவும். சாலையில் அதிக நெரிசலாக இருப்பதால் உங்கள் பயத்தை தூண்டக்கூடும். ஆனால் தயவு செய்து உங்கள் அவசரத்தை குறைத்து பாதுகாப்பில் முன்னுரிமை கொடுக்கவும். கார் ஓட்டும் போது சாலையின் ஓரத்தில் உள்ள விளக்கப்படங்களை பார்த்துக் கொள்ளுங்கள். அந்த படங்கள் உங்களுக்கு என்ன கூறுகின்றன என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளுங்கள். எந்த பக்கம் வளைவு வருகிறது, ஸ்பீட் பிரேக்கர் வருகிறதா, குறுகிய சாலை வருகிறதா, மேம்பாலங்கள் வருகிறதா, பள்ளிக்கூடம் இருக்கும் இடம் வருகிறதா, ஆபத்தான வளைவுகள் வருகிறதா, மருத்துவமனை வருகிறதா, நோ பார்க்கிங் ஏரியாவா, ஹாரன் அடிக்கக்கூடாத இடமா, இப்படி பல விளக்கப்படங்களை நீங்கள் பார்க்கக்கூடும். அவைகளைப் பார்த்து சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு கார் ஓட்ட பழகிக் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு புரிந்து கொள்ளும் வகையில் இருக்கும் என்று நம்புகிறோம். உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், கூடவே வரும் பெல் ஐகானையும் கிளிக் செய்து கொள்ளவும். வேறு ஒரு தலைப்பில் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.